வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்றைக்கி பீட்ரூட் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் கட்லெட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, பீட்ரூட் ஒரு கப் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு ஒரு பெரிய சைஸ் எடுத்திருக்கேன் ஒன்று, பிரெட் க்ரம்ஸ், இது கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சமாக வெங்காயம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட்டை நல்லா இந்த மாதிரி ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி எதுவும் இல்லாமல் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு பீட்ரூட் ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நறுக்கிய வெங்காயம், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், இது கூட கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது கூட கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட்லெட் ஷேப்பில் செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நான் இதில் கோட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போது பேன் நல்லா சூடாயிடுச்சு. ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் கட்லெட்டை பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஜென்டலாக பொறுமையாக ஃப்ளிப் பண்ணிவிட்டு 2 சைடுமே கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.